அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், வருகிற தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் மின் கட்டணம் திரும்பப் பெறும் அறிவிப்பை அறிவிக்க வேண்டும். இல்லையென்றால் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் குதிக்க தயாராகும் தொழில்துறை. தமிழ்நாடு அரசாங்கத்தின் மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மின்சார வாரியத்துறை தொழில்துறை பயன்படுத்தும் மின் கட்டணத்திற்கான மின் கட்டணத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உயர்த்தினர். பீக் அவர் சார்ஜ் 15%, நிலை கட்டணம் ரூபாய் 3,920 இருந்து ரூபாய் 17,200 உயர்த்தினர். தமிழ்நாடு தொழில் முனைவோர் முதலீடு செய்து அமைத்த சோலார் மின்சாரம் தயாரிப்பிற்கு 1.53 கட்டணம் விதித்து சில மாதங்களுக்கு முன்பு அவைகளை நடைமுறைப்படுத்தினர். இது தொழில்துறைக்கு கடும் நெருக்கடியாக அமைந்தது. இதனை கண்டித்த தொழில்துறை முனைவோர் தமிழ்நாடு அரசாங்க அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தினர் என தெரிவித்தனர். போராட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நாம கிட்டத்தட்ட 6 மாதங்களா பார்த்தீங்கன்னா எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு. கடைசியாக மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் தமிழக அரசு எந்த ஒரு நல்ல முடிவு சொல்லல. இந்த சிறு குறு நடுத்தர தொழில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வஞ்சிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கிற மரியாதை உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மரியாதை இல்லை. ஒட்டுமொத்த தொழில 70% அழிஞ்சு போச்சுங்க. இன்னும் அரசு இது கண்டுகொள்ளாம இருக்கு. நாங்க பார்க்காத மினிஸ்டர்ல எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பார்த்து நாங்க ஆதரவு கேட்டோம். கடைசி போராட்டம் எதிர்கட்சி எல்லாத்தையும் இணைந்து நாங்க மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் எந்த ஒரு முடிவு வராம தொடர்ந்து அப்படியே இருக்குங்க. இப்ப நாங்க முதல் பார்க்கறது அமைச்சரை பார்க்கறது எங்களுக்கு எங்களுக்கு 9வது கட்ட போராட்டம் இல்லை. எங்களை பார்க்கறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுக்கணும். முதல்ல 6 மாசமா எங்களுக்கு கொடுக்காத அனுமதி இனி எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் கொடுக்காட்டியுமே நாங்க பார்க்க வேண்டிய எங்களுடைய கடமைங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை மையப்படுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு பெரிய அளவு நாங்க இந்த எலெக்ஷன் நாங்க இறங்குவோம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணுவோங்க. அதாவது பார்க்காத ஆளும் கட்சியான தமிழக முதல்வரும் அமைச்சரும். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டமைப்பு தமிழகம் தழுவிய எல்லாம் ஒன்றிணைந்து இந்த முடிவு, அதாவது வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்களுடைய பாதிப்பை வெளிப்படுத்துற மாதிரி கண்டிப்பா இருக்கு. அதுக்குண்டான அறிவிப்பை சென்னையில நாங்க தெரிவிப்போங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறோம்.